வணக்கம். நம்ம பெற்றோர்கள் மத்தியில் இந்த இந்த காலத்தில் இந்த யங் ஜென்ரேஷன் இருக்காங்கள்ல, இந்த காலத்து பெற்றோர்கள் மத்தியில் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறது, அவங்கள எப்படி வளர்க்கிறது, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, பெரும்பான்மையான குழந்தைகள் ஆட்டிசம், ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இப்போ கொஞ்ச காலமாக தள்ளப்படுறாங்கன்னு சொல்லலாம். என்ன ஒரு சின்ன ஒரு துருதுருப்பான ஆக்டிவிட்டி செஞ்சாலும் குழந்தைகள் ஏடிஹெச்டியாக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களே அவங்கள யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரபிஸ்ட், டாக்டர்ஸ் அப்பாற்பட்டு பெற்றோர்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இவங்களை எப்படி நம்ம கைட் பண்ணுறது, எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்களோ, எப்படி நம்ம குழந்தைகளோட வாழ்கிறது, எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்குறது, அவங்க வளர்கிற நேரம் அவங்களோட சேர்ந்து எப்படி நம்ம பயணிக்கிறது அப்படின்ற அதை யோசிக்கிறத தவிர்த்து, குழந்தை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி டீச் பண்ணலாம், என்ன சொல்லிக் கொடுக்கலாம், என்ன கற்றுக் கொடுக்கலாம் இப்படின்ற ஒரு டீச்சர், ஒரு பாஸி ஒரு டாமினேஷனோடையே இந்த குழந்தைகளை பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த குழந்தைகளோட ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும், ஒவ்வொரு வளர்ச்சி படிநிலைகளையுமே ரசிக்க மாட்டேங்கிறாங்க, அதோட சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை சின்ன சின்ன விஷயத்தை கூட சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. கம்பேர் பண்ணுறாங்க. அந்த குழந்தை செய்து, இந்த வயசில் அது செய்து, இவன் இதை செய்யலை, ஸோ ஏதாவது இருக்குமோ, இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்ணோட்டத்திலேயே அந்த பிள்ளைய பார்க்குறது. ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல அதை நம்மக்கிட்ட இருந்து எடுக்கணும். ஓகே, நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம், இல்லை தெரபிஸ்ட்டை போகலாம். டிசைட் நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை பற்றினது உங்களுக்கு தெரியாது. சில வீடியோஸை பார்த்துட்டு, சில எஸ்ஸை வாசிச்சுட்டு, சில கூகுள் தாத்தா அப்படி தேடி பார்த்துட்டு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு என் குழந்தைக்கு அது இருக்குமோ இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. அது தவறு. அதே நேரம் கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியாஸை நீங்கள் நம்புறது தவிர்த்து, உங்களோட அம்மா அப்பா, உங்களோட தாத்தா பாட்டி, அம்மம்மா அப்பம்மா, வயசு போனாக்கள் இருப்பாங்கள்ல ஊரில், அவங்க எப்படி குழந்தைகள் வளர்த்தாங்க, அவங்க எப்படி அந்த குழந்தையோட வாழ்ந்தாங்க, அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி அன்றாட வேலைகளை செஞ்சாங்க, அவங்களோட அன்றாட வேலைக்குள்ளே அந்த குழந்தை எப்படி இன்வால்வ் ஆக்குனாங்க அப்படின்றது கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம குழந்தைகள் அழகாக வளர்ந்துருவாங்க, அழகாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க, அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இருக்க ஆக்கள்கிட்டையோ, இல்லை இங்கே நம்ம தாத்தா பாட்டியோ, இங்கே நம்ம அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்குறதில்ல. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு அந்த காலம் மாதிரியா இந்த காலம் அப்படி. எந்த காலத்துலேயும் குழந்தை, தாய், தந்தை எல்லாம் ஒன்று தான். நாகரீகம், விஞ்ஞானம் வளர்ச்சி அடையுதுன்றதுக்காக வேண்டி பாசமும் தாய் தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்க பந்தம் மாறப்போகிறதில்லை. நீங்கள் அதை சோஷியல் மீடியாஸ், இந்த ஜென்ரேஷன் அது இதுன்னு சொல்லி, இந்த கல்ச்சர் அப்படின்ற பேரில் பிள்ளையில ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரோபோ மாதிரி, ஒரு 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 பொருளாக, ஒரு புத்தகமாக, ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு டூலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, அவங்களோட சுதந்திரத்துக்கு, அவங்களோட விருப்பத்தோடு அவங்க தவறு செய்யும்போது அவங்கள கண்டித்து தண்டிக்கிறதில்லை, கண்டித்து அதை வழி நடத்த வேண்டியது தான் நம்ம கடமையோலி. அதை செய், இதை செய், இப்படி உட்காரு, அப்படி உட்காரு, அது பண்ணாது, இதை பண்ணாது அப்படின்னு அவன் செய்கிறதுக்கு முன்னே, ஒரு தவறை இழைக்கிறதுக்கு முன்னுக்கு, ஒரு பிழையை செய்கிறதுக்கு முன்னுக்கே சரியாகவே வளர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்றைக்குமே உங்கள் குழந்தைக்கு குறையுள்ள குழந்தையாகவே உங்கள் குழந்தை வாழ்க்கையில் வளரும். எதிர்காலம் அவனுக்கு ஒரு குறையுள்ள எதிர்காலமாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்க பெரியாக்கள் சொற்படி கேட்டு குழந்தைகளை வளர்க்க பாருங்கள். இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஓகே.